மௌனம் பேசியது சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவாவுக்கு கண்ணை கட்டி கண்டுபிடிக்க சொல்லி விளையாட்டு கொடுக்குறாங்க. இந்த பக்கமா கண்ணை கட்டினதும் சுத்தி விடுறாங்க தங்கச்சிங்க எல்லாரும். இங்க ஒரு ரூம்ல ஒண்டி இருக்காங்க. அவங்க ரூமுக்கே கூட்டிட்டு போறாங்க சிவாவை கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லிக்கிட்டே சிவாவை அந்த ரூமுக்குள்ள தள்ளுனதும் கதவை சாத்திக்கிறாங்க. அண்ணே நிலாக்குட்டி இந்த ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கா, நீ எப்படியும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்கிறாங்க. அப்படியா நிலாக்குட்டி, கடைக்குட்டி நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா, உன்னையும் மாமா இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் பாரு, இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிவா அங்கங்க கை நீட்டிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜனனி குத்து விளக்கெல்லாம் தொடச்சு வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா சிவா சொல்றாங்க, இங்க பாரு 3 எண்ணருக்குள்ளேயே நீ வந்துடணும் குட்டி, நிலா குட்டி உன்னை நான் கண்டுபிடிச்சிடுவேன், 4வது என்னும் போது உன்னைய நான் கண்டிப்பா பிடிச்சிடுவேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க எல்லாரும் தங்கச்சிங்க எல்லாரும் ரம்யாவை போடி போய் நீயா அண்ணனை பிடிச்சுக்கோ போன்னு ஜாட பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யாவும் மெல்ல மெல்ல மெதுவா போறாங்க. பின்னாடி போய் சிவாவை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க ரம்யா. ஜனனி நினைச்சுக்கிட்டு, ஜனனி என்னது ஒரு நாள் கூட நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணது இல்லை, என்ன இன்னைக்கு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஜனனி நினைச்சுக்கிறாங்க. ஜனனி வந்து பாக்குறாங்க, இவங்க 3 பேர் அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் ரூமுக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்த ஜனனிக்கு என்னது எங்க என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. அங்க ரம்யா சிவாவை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஜனனி வேகமா உள்ள வராங்க. வந்ததுமே ரம்யா விடு அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற, இது யார் தெரியுமா, என்னோட மாமா, நான் என்ன வேணாலும் செய்வேன்னு ரம்யா திமிரா பேசுறாங்க. சிவா கதவை சாத்திட்டு வந்து, ஜனனி நான் நீ நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிறாங்க. சிவா இல்லைங்க, என்னோட செலவே வாங்கி என்னையவே கட்டிப்பிடி சொல்லிட்டு இப்ப வந்து உங்களை கட்டிப்பிடிச்சிட்டு நிக்கிறாள், இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்கிறாங்க ஜனனி. ரம்யா போனதும் அழுதுகிட்டு போறாங்க. பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. அந்த பக்கமா சிவாவோட அப்பா அம்மா இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாங்க, என்னாச்சு எதுக்கு ரம்யா அழுகுற, சொல்லுன்னு கேக்குறாங்க. சிவாவோட அக்கா தான் வந்து சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு ஒருத்தி புதுசா வந்திருக்காளே ஜனனி, அவ தான் ரம்யாவை கை நீட்டி அடிச்சிட்டான்னு சொல்றாங்க. ரம்யா சேலை கட்டிட்டு ஆசையா போய் சிவா கிட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டான். அவனும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி கையத்தான் கொடுத்தான். அதுக்கு வந்து அந்த ஜனனி அடிச்சிட்டான்னு சொல்றாங்க. ஆமாப்பா, ரம்யாவை அவ அடிச்சதை நாங்க ஆளாளுக்கு பார்த்தோம் அப்படின்னு ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா தங்கச்சிங்க. ஆனா அவளை அடிக்க வேண்டாம்னு அண்ணன் ஒரு வார்த்தை கூட அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லப்பா அப்படின்னு எச்ச தோண்டி விடுறாங்க. பத்மா சும்மா குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதும், இந்த வீட்டுல எங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதையா, அவ மலேசியால வந்திருக்கல்ல, அதனால அவ என்ன பண்ணனாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்க இல்லையா, எங்களுக்கெல்லாம் இவ்வளவுதான் மரியாதை, அவ அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி கொன்னாலும் சரி, இந்த வீட்டுல நம்மளை யாருமே கேட்கறக்கு ஆள் இல்லடி, வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கூட்டிக்கிட்டு வெளியில வராங்க. பத்மா அப்படின்னு எல்லாருமே பின்னாடியே ஓடி வராங்க. கொஞ்சம் நெல்லு, இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் வெளியில போகணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், டே சிவா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க சிவாவோட அப்பா. அம்மா வந்து என்னங்க நடந்தது, என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, மருமகான்னு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறீங்களா, அவ இன்னைக்கு நம்ம வீட்டு மருமக ரம்யா அவ அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. சிவா வெளியில வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. என்னாச்சா, என்ன ஒண்ணுமே தெரியாதா உனக்கு, எதுக்குடா உன் பொண்டாட்டி என் பொண்ணு அடிச்சான்னு கேட்குறாங்க பத்மா. ஏண்டா என் பொண்ணு உன்னை உயிரா நினைச்சா, ஆனா உன்னை உயிரா நினைச்சதுக்கு இப்போ உன் பொண்டாட்டி வந்து என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கா, நீ என்ன எதுன்னு கேட்க மாட்டியா, ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு பத்மா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது, வீட்டுல இருக்க வேண்டிய என் பொண்ணும் பேத்தியும் வெளியில போறேங்கிறாங்க, வெளியில போக வேண்டிய இந்த ஜனனி இன்னும் வீட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறாங்க பாட்டி. சிவா கேக்குறாங்க, என்ன நடந்ததுன்னு யாருமே கேட்க மாட்டீங்களா, அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்டதானே என்ன நடந்ததுன்னு தெரியுங்கிறாங்க சிவா. ஒன்னும் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், முதல்ல நாங்க இந்த வீட்டுல இருக்கல, நாங்க வெளியில போறோங்கிறாங்க பத்மா. நீங்க இருந்தாலும் வெளியில போக கூடாதுங்கிறாங்க. நான் வெளியில போக கூடாதுன்னா அப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணுங்கிறாங்க. இவன் எங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், இவன் மன்னிப்பு கேட்டானா தான் நான் இங்க இருப்பேங்கிறாங்க பத்மா. ஜனனி மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம்னு சிவா சொல்றாங்க. இந்த பக்கமா விசாலாச்சி சொல்றாங்க, மன்னிப்பு கேட்டுருமா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேட்டதுனால எதுவும் குறைஞ்ச போயிட்டு போறது இல்ல, நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருன்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா இது, அவ தப்பு பண்ணாதவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க சிவா. ஜனனி எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க இந்த வீட்டுல பிறந்தவங்க, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன், நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. போதுமா உள்ள போ அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ வளர்த்த வளர்ப்பு எனக்கு சுயமரியாதை முக்கியம், நீ சொன்னதுக்காக நான் இப்போ உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அங்கிருந்து உள்ள போறாங்க. விசாலாச்சி ஜனனி கிட்ட வந்து பேசுறாங்க, நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த குடும்பத்துக்காக நீ விட்டு கொடுத்து போவேன்னு எனக்கும் தெரியும், அதனாலதான் நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன், நீ எனக்காக மன்னிப்பு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க. சுமதி ஃபோன் பண்றாங்க, இன்னும் எத்தனை நாளைக்குடி அங்க இருக்க போற, பாவண்டி உங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுறாங்கிறாங்க. ஆமாண்டி எனக்கு எங்க இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி அம்மாவும் சித்தியும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, அந்த சேரு ஒத்த கையோட உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே மறைஞ்சிருக்க போறேங்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியல, அம்மாவும் சிவாவும் ரொம்ப நல்லவங்க, அம்மானா நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்காங்க, அவங்கள ஏமாத்துறோமே நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க. அப்படி ஏண்டி ஏமாத்திட்டு இருக்க, சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதான்னு சுமதி சொல்றாங்க. ஆமாண்டி இவ்வளவு நாள ஏமாத்துனதெல்லாம் போதும்னு நானும் நினைச்சேன், ஆனா இப்ப அவங்க சொந்தக்காரங்களே சிவாவை கொள்றதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க, வெளியில வந்துட்டேன்னா அவரை கொன்னுடுவாங்க, அதனால வாழ்நாள் பூரா நான் தாண்டி குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும். ஏண்டி அவங்க நல்லவங்கன்னு சொல்றேன், ஆனா உன்னை பத்தி தெரிய உண்மை வரும்போது அப்போ உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, நீ நினைச்சு பாரு, வாழ்நாள் பூரா அசிங்கப்பட்டு வாழ்றதை விட நீ இப்பவே உண்மையை சொல்லிட்டு வெளியில வந்துடலாமல்லங்கிறாங்க சுமதி. சொல்றதெல்லாம் சரிதாண்டி, ஆனா சிவா வேற 100 நாளுக்குள்ள என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சபதம் போட்டிருக்காரு. ஒருவேளை பழைய நினைவெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்னை ஏமாத்திட்டேன்னு கேட்கும்போது நான் உயிரோடு இருந்தா அர்த்தமே இல்லடி, உன்னால அந்த வீட்டுல இருந்துகிட்டு எதுவுமே பண்ண முடியாது, சிவாவுக்கு தான் அவங்க அப்பா இருக்காருல, அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு, அவர் பாத்துக்குவாரு, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ வெளியில வர்றதுக்கான வழியை பாருன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சுமதி போனை வைக்கிறாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு சிவாவோட அப்பா பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஏங்க இவ்வளவு நேரம்னு கேக்குறாங்க விஷாலாச்சி. என்ன செய்யறது, பஞ்சாயத்தெல்லாம் முன்ன மாதிரி இல்லையே, இப்ப வாக்கும் சுத்தமா இருக்கும், அப்பதான் நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். என்ன செய்யறது, நம்ம கரெக்டா தான் தானே எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு போறாங்க. சரி சாப்பிடாம போறீங்களே, கொஞ்சம் சாப்பிட்டு போங்கங்கிறாங்க. இல்ல இல்ல எனக்கு பசி அடங்கி போச்சு. ஆமா நீ சாப்பிட்டியாங்கிறாங்க. இல்லங்க நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டிருக்கேங்கிறாங்க விஷாலாச்சி. காலமே மாறினாலும் நீ மட்டும் மாறாம அப்படியே இருக்கு. சரி வா உனக்காக நான் சாப்பிடுறேன், சாப்பிடலாவான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. சிவாவோட அப்பாவுக்காக பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. சூடா சாப்பிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறுறாங்க விஷாலாச்சி. நீங்க சாப்பிடும்போது நான் ஒண்ணு கேட்கிறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்லங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டேன் சொல்லுன்னு கேக்குறாங்க. ஜனனி நம்ம வீட்டுக்கு ஒரே மருமக, நம்ம மருமக, அவளுக்கு தாலி பிரிச்சு கொடுக்கணுங்க. துளசி அங்க வர்றாங்க. மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. என்ன சொல்லு, அது அவளே கேட்டு சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. விசாலாச்சி சொல்றாங்க, இல்லங்க அவதான் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுங்கிறாள், என்னன்னு தான் கேளுங்களேங்கிறாங்க. சொல்லி கேட்கிறேங்கிறாங்க. சிவாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அன்னைக்கு குடிசை தானே எடுத்ததுன்னு சொன்னாங்கல்ல, அது போய் நானும் சிவாவும் மோட்டர் ரூமுக்கு போனோம். அன்னைக்கு யாரோ வெளியில தாழ் வச்சுட்டாங்க. அன்னைக்கு எங்க பார்த்து கரண்ட் வராம இருக்குங்காட்டி நாங்க 2 பேருமே தப்பிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா மோட்டர் தானா வெடிச்சிருச்சு. நாங்க 2 பேரும் உள்ள இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும். இது எல்லாமே யோசிச்சு பார்த்தா யாரோ கொல்றதுக்காக திட்டம் போடுறாங்கன்னு சொல்றாங்க துளசி. சிவாவோட அப்பா ஜனனி சொல்றதை ஏத்துக்கவே இல்லை. இங்க பாரு விசாலாச்சி, இந்த ஊர் மக்களும் சரி இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் சரி யாரும் நம்மளுக்கு எதிராக யாரும் சதி திட்டம் போடவே மாட்டாங்க. நம்ம மேல எல்லாம் பகை இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஒண்ணு இருக்கிறத அபகரிக்க பார்க்கணும், ஏற்கனவே நம்மளுக்கு பகை இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாத போது இதெல்லாம் மனப்பெருமை. முக்கியமா இவளுக்கு எடுத்து சொல்லு, என் மக சிவாவை கொல்ற அளவுக்கு நான் எந்த ஒரு எதிரியுமே சம்பாதிக்கல. நீங்க சொல்றது சரியாவே இருக்கட்டும், இருந்தாலும் நான் சொல்றதையும் நீங்க கொஞ்சம் கேட்கலாமல்லங்கிறாங்க ஜனனி. இவ சொல்றது எல்லாம் கேட்கற அளவுக்கு நான் ஒண்ணு தரங்கிட்டு போகல. இவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்ப இருந்துதான் இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்துட்டே இருக்குங்கிறாங்க. சாப்பாட்டு தட்டை தூக்கி விசிடுறாங்க. இதை கண்டு பயந்து நிக்கிறாங்க துளசியும் விசாலாச்சியும். சிவாவோட மச்சினா மாடியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஓஹோ என்ன நீ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா, உன்னை விட மாட்டேன்டியா அப்படின்னு மறுபடியும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, சிவா ஜனனி இவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சு போறாங்க, வாழ்க்கை வரலாறு எப்படி எடுத்து சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.